நான் ரெடிதான் வரவா அண்ணா துணியோ வரவா பெருசு கடுக்கும் சிங்கத்தை தீண்டாதப்பா எவன் தடுத்தும் யாரோட்டு மாறாதப்பா எங்கடா ஊர் சுத்திட்டு வராய்? அதுவா, அது கூட்டாளி பொடியனோட ஆட்டா ஓடுறதுக்காக பழகிட்டு வரேன். என்னத்துக்கா? அயர் ஓடி சம்பாதிக்கிறதுக்கு தான். அப்படியெல்லாம் பண்றான் இல்லையே இவன். உண்மையை சொல்லு, என்னத்துக்கு ஆட்டா ஓடுறாய்? அது மூத்தாப்பா, இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஆட்டா ஓடுறவனு தான் பிடிக்குது, அதுக்கு தான். யாருடா மன சென்ன அப்படி? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நீங்க இந்த ஆடியோவை கேளுங்க. ராத்திரி கல்யாணத்துல வச்சு ஒரு பொடியன் ஹீல்ஸ் என்னைய பார்த்து கொலப்பின அப்படின்ட்டு அவன் நேற்று என்னோட தாத்தா வந்த வீட்டுக்கு வந்த நேரம் அவன் தான் ஆட்டை ஓட்டிட்டு வந்த போல கல்யாண ஹால் வச்சு எல்லாரும் சொன்னால ஆன பொடியன் அப்படின்ட்டு எனக்கு கேட்ட நல்ல நேரம் வச்சு ஓட்டி ஒன்று சரியாடி அந்த ஓட்டியா நான் மெதுவாக பார்த்தேன். மாற அழகிடி, எனக்கு இப்போ இதுவாக செஞ்சுக்கோ சக்ஸஸ் ஆகணும். வெரி நைஸ், வண்டர்ஃபுல், குட், வெரி குட், வெரி குட். தேங்க்ஸ் முத்தாப்பா, தேங்க்ஸ். எறாங்கால ஆட்டா ஓடி வந்தாராம், அதாவ ஓட்டைக்குள்ளாட பார்த்தாராம். வேலை மண்ணாங்கட்டி இல்லாம அதை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கியா, அதை இவரு கொண்டாந்து நீட்டுறாரு. என்ன நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இருக்கிற ஆட்டாக்காரன் காணாண்டு போட்டு இவரு ஆட்டா ஓடி பொழப்பு நடத்த போறாராம். பெட்ரோல் இல்லாத டைம்ல ரோட்டில் போலின்ல ஆட்டாவை போட்டுக்கிட்டு ராவைக்கும் பகலையும் முடிச்சு கடந்துக்கிட்டு கொசு அடைச்சிக்கு கடந்தானுங்களே, அதெல்லாம் மறந்து வைத்த உனக்கு. அப்ப இப்ப என்ன செய்ய நான்? அப்படி கேளுமான ஒழுங்கா. இந்த உலகம் பறந்து விரிஞ்சது, இதுல சம்பாதிக்கிறதுக்கு நல்ல பல வழிகள் நிறைய கிடக்கு. நம்ம தானே அதை தேடி போகணும், வழங்குதா? என்னத்தை தேடி போற? ஓயலும் இல்லை ஏலும் இல்லை, நான் ஆட்டம் ஓட்டணும். இங்க பாரு, திரும்ப திரும்ப நீ ஆட்டாவளியா நிக்காத. ஓயல் ஏல் இல்லாட்டி வாழ்க்கையே இல்லைன்ற அர்த்தம் இல்லைமான. உனக்கு நான் ஒரு நல்ல வழியை சொல்றேன், கேளு. உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கும் இருக்கிற சிறந்த நாடுகள்ல ஜப்பான் நாடு முக்கியமானது மன. நம்மளோட ஆட்கள் கூடுதலா அரபு நாடுகளுக்கு தான் வேலை தேடிக்கு போறேன். ஆனா வெளிநாட்டு ஆட்களுக்கு 14 வகையான வேலை வாய்ப்புகளை ஜப்பான் நாடு வழங்குது. இது தெரியுமா உனக்கு? அதுல இலங்கை ஆட்களுக்கு 3 வகையான தொழில்களுக்கான விசாக்களை பெற்றுக்கொள்ள இயலும். அங்க போய் தொழில் செய்ய விருப்பமானாக்கள் 2 அடிப்படையான சான்றிதழை பெற்றிருந்தாலே போதும் மன. முதலாவது N5 அல்லது N4 என்கிற ஜப்பான் மொழி தேர்ச்சி சான்றிதழ் மன. இரண்டாவது SSW என்கிற தொழில் தேர்ச்சி சான்றிதழ் மன. அப்போ OLAL ரிசல்ட்ஸ் இல்லாட்டி பரவாயில்லையா முத்தாப்பா? ஓம்மன, OLAL ரிசல்ட்ஸ் இல்லாட்டியும் நான் சென்னை இந்த 2 விஷயத்தையும் எடுத்துக்கிட்டா உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார வளமிக்க நாடான ஜப்பான் நாட்டுல கை நிறைய நல்லா சம்பாதிக்கலாமா மன. உண்மையாவா முத்தப்பா? உண்மையாத்தான் மன. ஜப்பான்ல போயிட்டு படிக்கவும் தொழில் வாய்ப்புகளை பெறவும் உத்தியோகபூர்வமா பல வழிகளை ஜப்பான் நாடு திறந்து வச்சிருக்கு மன. அதுக்கு முக்கியமா ஜப்பான் மொழி தேர்ச்சி பரீட்சை சான்றிதழ், அது முக்கியமான. அதுக்குத்தான் மன ஜப்பான் மொழிய தமிழ் மொழியில உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்தாலும் படிக்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகளை லேர்னர்ஸ் கப் பிரைவேட் லிமிடெட் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் அவங்க செஞ்சுட்டு வராங்க மன. ஓஹோ, அப்போ இதுல எப்படி ஜாயிண்ட் ஆகணும் மூத்தப்பா? சரியா கேட்டாய் மன. ஜப்பான் மொழியில N5, N4, N3, N2, N1 சொல்லி 5 மட்டங்கள் இருக்குமான. இதுல பேசிக்ல இருந்து படிக்கிறதுக்கு N5 வகுப்பு அல்லது N4 அல்லது ஏனைய எந்த வகுப்புல சேர விருப்பம் என்றாலும் நீங்க என்ன செய்யணும்டா, JLPT N5 அல்லது JLPT N4 அல்லது JLPT N3, JLPT N2, JLPT N1 என்று எந்த வகுப்புக்கு நீங்க சேர போறீங்களோ அது டைப் பண்ணி இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டீங்கடா உங்களுக்கு டிரெக்டா ஜாயிண்ட் ஆகக்கூடிய வசதியா இருக்கும் மன. வேற என்ன ஸ்பெஷல் இவங்ககிட்ட? அப்படி கேளு மன.
ஈலேனஸ் கப்புடைய ஸ்பெஷல் என்னண்டா, ஜப்பான் நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இலங்கையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குரிய நேரத்துல அவங்களுக்கான வகுப்புகளை நடத்துறாங்க மனே. பாடம் எல்லாம் தமிழ் மொழியிலேயே படிப்பிக்கப்படும், பயப்பட தேவையில்லை. அதோட பாடம் எல்லாம் ஜூம் ஊடாகத்தான் நடத்தப்படும். நீங்க தவிர்க்க முடியாத காரணத்தால வகுப்புல அட்டெண்ட் பண்ண முடியாம போனா எல்எம்எஸ் மூலமாவும் பார்வையிடுறதுக்கான வசதியை உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு சந்திருக்காங்க. இது நல்லா இருக்கே. பாடம் நடக்கும் போது குறிப்பு எல்லாம் எடுக்கணுங்கிற தேவை உண்டுமே இல்லமானே. பாடம் ஒவ்வொன்று முடிஞ்சதுக்கு பிறகு குறிப்புகள் அடங்கிய PDF வழங்கப்படுமாமே. ஓஹோ, 24 மணித்தியாலமும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமாம். கேட்டுட்டா போச்சு. அதுக்காக நீ வெறும் தாசா லாவடி லபக்கு தாசான்னு நடிக்காம 12 மணிக்கு எடுப்பி கேட்குறல்ல. மேல செல்லுங்க. எக்ஸாமு மாதிரி வினாத்தாள்கள் எல்லாம் கடைசியில டிஸ்கஸ் பண்ணி எக்ஸாமுக்காக நல்லா ரெடி பண்ணி விடுவாங்க மனே. இதுக்கு கட்டணம் எவ்வளவு செல்லலையே? இதுக்கான கட்டணம் ஜப்பான் காசி ஒரு தாள் மட்டுமே. அதான் மனே, அங்குத்து ஒரு நாள் சம்பளம். மேலதிக விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல காணப்படுற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்க. சரியா? ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் தொடர்பு இல்லையா? உன்னை செல்லல மாறி, உனக்கு எப்பயுமே குறுக்கு புத்தி தான். என்றம் பார்த்தாலும் உனக்கு ஒரு விளக்கம் தெரியுமா? வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழிலாளர் அமைச்சர் மனுஷ நாணயக்காரன் அவர் பாராளுமன்றத்துல சொல்லியிருக்காரு, எதிர்காலத்துல ஸ்கூல்லையும் பிள்ளைகளுக்கு ஜப்பான் மொழியை படிப்பிக்க போறாங்களாம். அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்திருக்காம அப்ரூவல் கொடுத்திருக்கலாம். நீ குறுக்கு மரத்தை காய்ச்சிட்டிக்காம போய் ஜப்பான் மொழி படிக்கிற அழிவேலை பாரு. சரி முத்தப்பா, நான் போயிட்டு ஈலனஸ் கப் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். சரியா? நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு இடமும் போக தேவையில்லை, வீட்டுல இருந்த மாதிரியே படிக்கலாம். கண்ணுக்கு முன்னுக்கு ஷூம்ல படிக்கிறேன். உஷாராத்தான் இருக்கானால். போறாரு வெளியே கேட்டுக்கு நோட்டைக்குள்ளால மார்ட்டின் லூதரா பாக்குறதுக்கு. சென்ன மாதிரி ஒழுங்கா படிச்சு சம்பாதிக்கிற வழிய பாரு. அப்புறம் பாரு, லைன்ல வந்து நிப்பாளுகள் மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு. வீடியோ பார்த்துக்கிருந்த நீங்களும் நம்மளோட பேரை கொஞ்சம் மாதிரி நிறைய பிள்ளைகள் வழக்கம் தெரியாம இருப்பானுகள். அவனுங்களுக்கு பிரயோஜனப்படும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது முக்கியமான விஷயம், மக்களுக்கு போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்க. மக்களே ஷேர் பண்ணுங்க. வரட்டுமா? ஜப்பான் அதிகாத்தோ கோசாயிமாஷ்.